வெல்கம் டு கிச்சன் ஆஃப் லதா சேத்ராமன். கஞ்சிக்கு நம்ம நிறைய பொருட்கள் சேர்த்து கஞ்சி பண்ணுறத விட ஒரு 5-6 பொருளை வச்சு நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? கம்பு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அடுத்து சோளம் 1/2 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோ, கவுனி அரிசி 1/4 கிலோ. கவுனி அரிசி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதையும் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பச்சையாக அரைச்சோன்னா சீக்கிரமாக வண்டோ இதோ வந்துடும். அதனால கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டாச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தனியாக நம்ம எல்லாத்தையுமே வறுத்தாச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம சிறுதானியங்கள் அப்புறம் பயறுகள் எல்லாமே சேர்த்து அரைக்கலாம். அது உங்களுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து வரும். இது வந்து சிம்பிள் ரெசிபின்றதுனால இந்த இது மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம இது சேர்த்துருக்கிறதுலையுமே கேழ்வரகுல கால்சியம் இருக்குது, கம்பில் வந்து குளிர்ச்சி இருக்குது, எல்லாமே கவுனி அரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். கார்போஹைட்ரேட் வந்து இதில் ஜாஸ்தி கிடையாது. கவுனி அரிசி ஒன்று தான், அதில் வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இல்லை. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க கூட டெய்லி காலையில் 1 கிளாஸ் சாப்பிட்லாம். நம்ம 4 ஏலக்காய் சேர்த்தும் இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்தாச்சுன்னா வெல்லமும் பாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி ஏலக்காய் வேண்டாம் அப்படின்றவங்க மோர் உப்பு போட்டு சாப்பிட்ணுன்றவங்க ப்ளைனாகவே அரைச்சிடலாம்.